Please subscribe to our YouTube channel and make sure that you have clicked the bell symbol so that you will get notification whenever we upload our new videos. அன்பு நண்பர்களே, இன்று இந்த வீடியோ மூலமாக +2 முடித்ததற்கு பின் என்னென்ன கல்வி வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன, +2 முடித்ததற்கு பின் என்ன செய்யலாம், +2 முடித்ததற்கு அப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பவற்றை பற்றி நாம் ஆராய்வோமாக. நண்பர்களே, என்னுடைய பெயர் மோகன்குமார். நான் ஒரு தனி மனித வளர்ச்சி வழிகாட்டுனர், கல்வி வேலைவாய்ப்பு ஆலோசகர் மற்றும் நிறுவன பயிற்சியாளர். நண்பர்களே, +2 வெற்றி பெற்றதற்கு பின் நாம் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன வழிமுறையை பின்பற்றுவது நல்லது? நீங்கள் +2 வெற்றி பெற்று விட்டீர்களானால் அதற்கு பின் நீங்கள் முதலில் தீர்மானிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் கல்வி என்ன கல்வி கற்கலாம். ஒன்று. இரண்டாவது, என்னுடைய வாழ்வில் நான் தொழில் முனைவோராக மாறவிருக்கின்றேனா, அதாவது நான் ஒரு ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர் ஆகி நான் பல்வேறு மக்களுக்கு, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி நானும் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டுமா வேண்டாமா? ஒன்று. இரண்டாவது, நான் +2 முடித்ததற்கு அப்புறம் என்னுடைய கல்வியை பயின்றுவிட்டு நான் அதற்கு பின்பு ஒரு நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில் அல்லது தனியார் நிறுவனங்களில் உயர்ந்த வேலை வாய்ப்புகளை பெற்று சிறந்த சம்பளத்தை பெற்று சிறப்பாக வாழ வேண்டுமா வேண்டாமா? நான் +2 முடித்ததற்கு பின் நான் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகளை தேடி அரசாங்கத்திற்காக பணிபுரிந்து நான் ஒரு சாதாரண வாழ்வை வாழ வேண்டுமா வேண்டாமா? அரசாங்கத்தில் வேலைவாய்ப்புகள் பெறுவதானால் அதில் சில நன்மைகள் இருக்கின்றன. சமூக அந்தஸ்து இருக்கின்றது, ஓரளவுக்கு நம்முடைய வருமான பாதுகாப்பு இருக்கின்றது, நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில நன்மைகள் இருக்கின்றன. தனியார் நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் பெற்றுவிட்டீர்களானால் அங்கு சில நன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் உங்கள் திறமைக்கேற்ற ஊதியத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கலாம் தனியார் நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களில். ஒரு கட்டத்தில் உங்களுடைய அனுபவம் அதிகமாகும் பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்தமான நிறுவனத்தை அல்லது கம்பெனியை அல்லது நிறுவனத்தை துவங்கலாம். இதே போன்று நீங்கள் உங்களுடைய கல்வி +2 முடித்ததற்கு பின் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட துறையில் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் பெருக்கும் பொழுது அந்த துறையில் ஒரு அனுபவமிக்க ஆலோசகராகவும் மாறலாம். இவ்வாறு பல்வேறு வாய்ப்புகள். +2 முடித்ததற்கு அப்புறம் உங்களுடைய கல்வியை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான ஒரு முடிவு. அந்த முடிவில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முடிவை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த காலம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பயணம் தீர்மானிக்கப்படுகின்றது. உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ்கிறீர்கள், எவ்வளவு வெற்றியோடு வாழ்கிறீர்கள், எவ்வளவு அந்தஸ்தோடு வாழ்கிறீர்கள், எவ்வளவு வருமானத்தோடு வாழ்கிறீர்கள், உங்களால் எத்தனை பேர் பயன்பெறப் போகிறார்கள், உங்களுடைய குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது, இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடை நீங்கள் +2க்கு அப்புறம் என்ன துறையை, என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. நண்பர்களே, +2 முடித்ததற்கு அப்புறம் ஜெனரலாக சொல்ல போனோம்னா இந்த சயின்ஸ் மேத்ஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு துறை, ஒரு பகுதியாக நம்ம அவர்களை பிரித்து கொள்ளலாம். இந்த காமர்ஸ் மற்றும் அது ஹிஸ்டரி மற்றும் தொழில் பிரிவுகள், இது போன்ற சில படிப்புகளை எடுத்தவர்களை மற்றொரு பிரிவாக பிரிக்கலாம். அனைத்தையும் பொதுவாக நாம் பார்ப்போமானால் நீங்கள் உங்களுடைய +2 முடித்ததுக்கு அப்புறம் மூன்று விதமான வேலைவாய்ப்பு, கல்வி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. ஒன்று ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி MBBS, BDS, BNYS, BAM, BE, BTech, BArch இவை மட்டுமல்ல, இவற்றை தவிர வணிகவியல் சார்ந்த, மேலாண்மையில் சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸும் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலாண்மையில் சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்பவை, நீங்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸை தெரிந்திருப்பீர்கள், அல்லது ICWA சார்ட்டர்ட் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கவுண்டன்ஸ் என்ற கோர்ஸை தெரிந்திருப்பீர்கள், CFA சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் என்ற கோர்ஸை தெரிந்திருப்பீர்கள், அல்லது நீங்கள் ACS கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸை பற்றி தெரிந்திருப்பீர்கள். இது போன்ற வணிகவியல் சார்ந்த பல்வேறு ப்ரொஃபஷனல் கோர்சஸும் இருக்கின்றன. ஆகவே இனி இதை தவிர BPEd அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான், BEd அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இது போன்ற பல்வேறு ஒவ்வொரு துறைகளிலும்
அவை சார்ந்த சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கின்றன. இப்பொழுது வங்கியை சார்ந்து எடுத்துக்கொண்டோமானால் அவற்றிலும் சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் உங்களுடைய +2 முடித்ததற்கு அப்புறம் எந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ அறிவியல் சார்ந்த துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு ஒன்று மெடிசின், இன்னொன்று எம்பிபிஎஸ் அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள், இன்னொன்று பிஇ பிடெக் பிஆர்க் பொறியியல் சார்ந்த படிப்புகள், இன்னொன்று அறிவியல் சார்ந்த படிப்புகள் பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், இது போன்ற கல்விகள் இருக்கின்றன. இனி காமர்ஸ் அல்லது ஹிஸ்ட்ரி அல்லது எக்கனாமிக்ஸ் இது போன்ற +2 கல்வியை முடித்தவர்களுக்கு பிகாம் போகலாம், பிபிஏ போகலாம், அல்லது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிபிஎம் படிக்கலாம், அல்லது பிஎஃப்டி பேச்சுலர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் படிக்கலாம். இது போன்ற படிப்புகள் இருக்கின்றன. இனி இந்த சயின்ஸ், மேத்ஸ் அல்லது காமர்ஸ் எந்த படிப்பை படித்திருந்தீர்களானாலும் நீங்கள் லாங்குவேஜ், பல வகையான லாங்குவேஜஸ், அது தமிழ் லாங்குவேஜாக இருக்கலாம், ஜாப்பனீஸ் லாங்குவேஜாக இருக்கலாம், ஹிந்தி லாங்குவேஜாக இருக்கலாம், ஆங்கில இலக்கியமாக இருக்கலாம். இது போன்ற லாங்குவேஜஸ் என்ற ஒரு சிறப்பு படிப்புகள் உங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற கல்லூரிகளில் காணப்படும். அவற்றையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அவற்றுக்கும் இன்று சிறந்த வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன. இதை தவிர நீங்கள் ஆர்ட் ரிலேட்டட் கோர்சஸ், ஆர்ட் பேச்சுலர் ஆஃப், அதாவது பிஎஃப்ஏ என்று சொல்வார்கள், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுக்கலாம். அல்லது பிஎஸ்சி விஸ்காம் அல்லது பிஏ விஸ்காம் அல்லது பிஏ விஷுவல் டெக்னாலஜி அல்லது பிஏ விஷுவல் கம்யூனிகேஷன், பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அல்லது பிஎஸ்சி மாஸ் கம்யூனிகேஷன் இது போன்ற, அல்லது பிஎஸ்சி ஃபோட்டோகிராஃபி, இது போன்ற துறை இருக்கின்றன. இவை மீடியா சயின்சஸ் அது போன்ற துறைகள் இருக்கின்றன. அவற்றில் ஏதேனும் படிப்பை எடுக்கலாம். இனி பிபிஎட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வி ஆசிரியர், அந்த துறை இருக்கின்றது. அதற்கும் சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றை தவிர பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்ற ஒரு கோர்ஸ் இருக்கிறது. இது நீங்கள் ஆசிரியராக வேண்டுமானால் அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் கல்லூரியில் பேராசிரியராக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களானால் நீங்கள் எம்பிபிஎஸ் வேண்டுமானால் எடுக்கலாம், பிபிடி வேண்டுமானால் எடுக்கலாம், பிஇ வேண்டுமானால் எடுக்கலாம், பிகாம் வேண்டுமானால் எடுக்கலாம். இதில் எதை படித்தீர்களானாலும் நீங்கள் கல்லூரியில் பேராசிரியர் ஆகலாம். ஒரு ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் அல்லது என்ஜினியரிங் போன்ற துறைகளில் நீங்கள் கல்லூரியில் ஆசிரியராக வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் அந்த துறையின் யூஜி அண்டர் கிராஜுவேஷன், அதாவது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அதற்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் முதுகலை பட்டப்படிப்பை முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிஎட், பள்ளி ஆசிரியராக வேண்டுமானால் பிஎட் படிக்க வேண்டும். கல்லூரி ஆசிரியராக வேண்டுமானால் நீங்கள் ஒரு குறிப்பாக மத்திய அரசும் மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களும் சில தேர்வுகள் நடத்துகின்றன. அது சிலெக்ட் என்ற தேர்வு மாநில அளவில் நடைபெறுகின்றது. ஜேஆர்எஃப் லெக்சரர்ஷிப் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் என்று மத்திய அளவில், ஆல் இந்தியா அளவில், இந்திய அளவில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இவற்றில் வெற்றி பெற்றீர்களானால் நீங்கள் கல்லூரிகளில் பேராசிரியராக மாறலாம். ஸோ இப்பொழுது நான் பல்வேறு வகையான கல்வி வாய்ப்புகளை பற்றி உங்களிடையே தெரிவித்தேன். இப்பொழுது நீங்கள் இவற்றில் எந்த கல்வி வாய்ப்பை தேர்ந்தெடுப்பது அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அடுத்து படிக்கப் போகின்ற கல்வியை பற்றி தேர்ந்தெடுக்கும் பொழுது நண்பர்களை தயவு செய்து உங்கள் கருத்துக்கு மதிப்பளியுங்கள். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக். ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்றே சில தனித்தன்மைகளோடு பெறப்படுகிறார்கள். நம்முடைய மனதிற்கு, நம்முடைய தனித்தன்மைக்கு, நம்முடைய கனவுகளுக்கு ஏற்றாற் கொண்டு ஒரு துறையை தேர்ந்தெடுப்போமானால் நாம் வெற்றி பெறுவோம், சாதிப்போம். ஆகவே நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த துறையில் உண்மையிலேயே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றதா என்பதை பாருங்கள். வாய்ப்புகள் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கிறது, பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கின்றது, பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கின்றது, பிஎன்ஒஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது பிபிடி எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கிறது, பிஎட் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கின்றது, பிபிஎட் எடுத்தாலும், பிபிஎட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், எல்லா துறைகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய மனதிற்கு ஏற்ற, மனதிற்கு விரும்பிய, நீங்கள் காதலிக்கின்ற, நீங்கள் அன்பு செலுத்துகின்ற, நீங்கள் விரும்புகின்ற ஒரு துறையை தேர்ந்தெடுங்கள். முழுமையாக நீங்கள் அந்த துறையில் ஈடுபட்டு படிப்பீர்கள்.
அந்த படிப்பு நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும், சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ், மென்திறன்கள், வாழ்வு சார்ந்த திறன்கள் அல்லது ஹார்ட் ஸ்கில்ஸ், உங்கள் துறை சார்ந்த திறன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுடைய அறிவு பெட்டகத்தில் நீங்கள் சேர்ப்பீர்கள். அந்த அறிவு அல்லது அந்த நாலேஜ், அந்த விஷ்டத்தை வைத்து நீங்கள் சிறந்த வேலை வாய்ப்பை கண்டுபிடிப்பீர்கள். மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வேலை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த நிறுவனத்தை அது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வி நிலையமாக இருக்கலாம், அல்லது தொழிற்சாலையாக இருக்கலாம். நீங்கள் அந்த துறை அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் விரும்பும் துறையில் ஈடுபட்டீர்களானால் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பீர்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு, லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பீர்கள். லட்சக்கணக்கான பல்வேறு மக்களுக்கு தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் சமுதாயத்தில் அற்புதமான வெற்றி ஈட்டலாம். உங்கள் தனி மனித வாழ்வில் அற்புதமான வெற்றி ஈட்டலாம். உங்கள் வாழ்வு சிறக்கும். சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தும், அல்லது உறவு, நட்பு வட்டம் என அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக அமையும். ஸோ வெற்றி நிச்சயம். நீங்கள் விரும்புகின்ற ஒரு துறையை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு இந்த துறைகள் சார்ந்தோ அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கல்வி நிலையங்கள் சார்ந்தோ ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படுமானால் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு தேவையான விடைகளை வழங்கி உங்களுக்கு உதவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பலனுள்ள நல்ல வீடியோஸை நீங்கள் கண்டு உங்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.